உங்கள் ஆபத்து காலத்தில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்னே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, மனுஷங்களை தேடி ஓடாதீங்க. இவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆம் பிரியமானவர்களே, ஒரு பெரிய வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க. ஏசப்பா தான் உங்களுக்கு பலன் கொடுப்பாங்க. ஏசப்பா தான் என்றென்றைக்கும் நமக்கு அடைக்கலம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஜெபம் ஜெயம். ஜெபிக்கிறவர்கள் சாதனையாளர்களாய் மாறுவார்கள். நீங்களும் உங்கள் ஆபத்து காலத்தில் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு துணையாய் இருப்பார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் அவனோடு இருந்து அவனை விடுவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களுக்கு நேராக எந்த ஆபத்து வந்தாலும் சரிதான், கடன் பிரச்சனையோ இல்லை வியாதியோ இல்லை பெரிய பிரச்சனையோ, எந்த ஆபத்து நோக்கி வந்தாலும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆபத்தில் உங்கள் கூட மனுஷங்க இல்லாட்டாலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பார். அவர் நிச்சயம் உங்களை விடுவிப்பார். அவர் இந்த பிரச்சனையின் மூலமாய் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆண்டவர் இயேசுவை நம்பினவங்க யாரும் கைவிடப்பட்டது கிடையாது. ஏசப்பாவுக்கு தோக்க தெரியாது, அவருக்கு ஜெயிக்க மட்டும்தான் தெரியும். உங்களை ஜெயிக்க வைப்பார்.